ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஈவன் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்து என்னோடய அசிஸ்டண்ட் காட்டு பண்ணி தான் வந்து பேசியிருந்தார். இந்த வாட்டி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு மகா சங்கமம் மாதிரி இந்த கேம் போகும்போது பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். என்னோடய அசிஸ்டண்ட் காட்டு பண்ணி பேசியிருந்தது பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம கேமுக்குள்ளே போகலாம். ஆமாம், நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் வந்து இந்த வீடியோவுக்கு மகா சங்கமம் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோவா இல்லைனா கூட எங்கள் வீடியோவை பாருங்கள், அதுவே எங்களுக்கு பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம கேமுக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை யாரும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து இதோட கான்செப்ட் புரியும், நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். இப்போ வாங்க நாம் வந்து ஈஸி மூடு வச்சு தான் இந்த எஸ்கேப்பும் பண்ண போகிறோம். மறந்துட்டேன், இந்த எஸ்கேப் வந்து வேன் எஸ்கேப். நம்ம வேனில் தப்பிச்சு போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், நம்ம வந்து வேனில் தான் தப்பிச்சு போக போகிறோம். இப்போ வந்து Day 1ன்னு காட்டுது. எனக்கு இந்த கேம் பற்றி தெரியாது, சொல்லு. ஆமாண்டா, இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்னம்மா போர்டு மாதிரி எல்லாம் எழுதி போடுறாங்க, ஸ்கூல் மாதிரி? ஆமாண்டா, ஸ்கூல் தான்டா. என்னடா ஸ்கூல் மாதிரின்ற? ஸ்கூலில் யாருமா பெட்ரூம்லாம் வைப்பா? டே, இது வந்து கொஞ்சம் கொடுமைக்கார ஸ்கூல் மாதிரிடா. என்னடா நோண்டி கேள்வி கேட்டுன்னு இருக்க? ஸ்கூல் கூட ஹாஸ்டலில் இருக்கும் போலயே. ஆமாம், இவ வந்து ஒரு ராட்சசி மாறிடா. இவளை வந்து நம்ம திசை திருப்பி கூப்பிடணும். இருங்க, கொஞ்சம் நம்ம வந்து மணி அடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். போன வாட்டி மாதிரி இந்த வாட்டி அலைய விட்றா நம்மளை. இப்போ டனல் வழியாக நம்ம போயிடலாம். ஏம்மா இது வழியாக போகிற? அவள் வந்து ஒன்று அடிப்பா, அது வரைக்கும் நான் சும்மா இருக்குமாடா, அதான் இந்த சைடு வந்துட்டேன். அவளை பார்க்கணும் போலயே இருக்கே. அவ்வளோ அழகாவாடா இருப்பா, அவளை பார்த்தா நீ தெரிச்சு ஓடிடுவடா. இப்போ எதுக்கு நீ இந்த இடத்துல வந்து நிற்கிற? இருடா, அவள் வருவா. பாத்ரூமில் நான் வந்து எல்லோ கீன்னு ஒன்று இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து மோஸ்ட்லி வந்து பாத்ரூமில் தான் வைப்பாங்க. அதனால நான் இந்த இடத்துல நின்றா, அதுக்குள்ளே என்னை டைவர்ட் பண்ணி என்னென்னமோ பேச வைக்கிறான் இந்த பையன். சாரி, நீ வந்து ஆக வேண்டிய வேலையை பாரு. நான் எதனா கேட்டால் மட்டும் பதில் சொல்ல போதும். சரி. இப்போ வந்து நம்ம 2 சைடில் எந்த சைடு அதோ வரா ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்படி ஓடிடலாம். பாத்தியாடா அவளை? அவளோட கையில் இருக்கிற சுத்தியை மட்டும்தான் பார்த்தேன். அதை எடுத்து உன் மடையில் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் போலே. சூப்பராக இருக்கும்டா. அவள் ஒன்று அடிப்பாளே, அப்போ நான் சொல்கிறேன்டா இந்த மாதிரி. என்ன டேபிள்லாம் போட்டு கிச்சன் மாதிரி இருக்குது? ஆமாண்டா, இது கிச்சன் தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வாட்டி மாதிரி இந்த ட்ராவில் தேடுவோம். அந்த கேபிள் நமக்கு வேணும், அப்போ தான் கரண்ட் சப்ளை வரணும். அப்போ தான் நம்ம ஸ்கூலை விட்டு போனால் தான் வேன் வரும். அதனால தான் கரண்ட் சப்ளை இந்த வாட்டியும் நம்ம கொடுக்கணும். சரி இருங்க, நம்ம வந்து இந்த சைடு ஏதாவது இருக்கா, பொருள் இருக்கா, ஒளியறதுக்கு இடம் இருக்கான்னு பார்க்கலாம். இல்லை, இப்போ வந்து நம்ம இந்த இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். இப்போ எதுக்குமா நீ ரேடியோ ஆன் பண்ணுற? இப்போ இந்த இடத்துல ஒழிஞ்சிக்கிட்டோம்ல, ரேடியோ போட்டால் அந்த லூஸ் கிரிக்கி வருவா. ஐயோ, எவ்வளோ பெருசாக கையில் சுற்றியை வச்சிட்ருக்கிறா, எவ்வளோ ஹைட்டாக இருக்கிறா, முக்காடெல்லாம் போட்டுனுக்கிறாளே. அழகாக இருக்காளாடா? இல்லை. சரி வா, இப்போ வந்து அவள் வந்துட்டு போயிட்டா. இப்போ நாம் போகலாம். ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு, ஏன்னா அது அப்புறம் ஆன்லேயே இருக்கும். இப்போ ஒருத்தடையா கதவெல்லாம் சாத்தி விட்டே போயிடுவா தெரியுமா? திறக்கிறதுக்கு தான் நான் உன்னை வச்சுருக்கேன். ஐயோ, இது தெரிஞ்சிருந்தா நான் வீட்லேயே இருந்திருப்பேனே. சரி, இப்போ நம்ம வந்து கேபிள் சப்ளை கொடுத்தாச்சு. இப்போ போன வாட்டி மாதிரியே வராளா பார்ப்போம். இவன் சவுண்டு கேட்டால் வருவாளா? ஆமாண்டா, ஈஸி 3 நாள் கொஞ்சம் லேட்டாக தான் வருவா. இருந்தாலும் நமக்கு பக்குனுக்குது. இதுக்குமா ஃபோட்டோ ஃப்ரேமை தள்ளி விட்ட? அப்போ தான் வருவா. வரா பாரு. ஏன் அவன் முன்னாடி போய் அடி வாங்க போகிற போலையே? டே, என்ன நினச்சிக்கிட்ட அக்காவா? போன கேமில் அக்கா அடியே வாங்கலை. இப்போ நம்ம இது வழியே குதிச்சிடலாம் வா. இந்த கேமும் அடி வாங்காமல் போவியா? ஏன்னா நான் உன் கூட வந்திருக்கேன்ல. அதுவும் உண்மைதான்டா. உன் கூட வந்தால் எப்படிடா நான் ஜெயிப்பேன்? சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்ககிட்ட பேசிக்கிட்டே எல்லா இடமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியாரு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இவன்கிட்ட பேசிக்கிட்டே நம்ம ஷட்டர் ஓப்பன் பண்ண போயிடலாம். ஐயோ, வரா பாடுறா. ஐயோ, என்னம்மா இவ எங்கே போனாலும் வந்துடுறாளே, நம்மளை எஸ்கேப் பண்ண விடுவாளா? விட்டுருவா. இவ விடலன்னா இவ பல்ல தட்டி அந்த சுத்தியலாலே எடுக்கலன்னா எனக்கு தானே நின்று இருந்தா. எங்கே போனா? அவள் அங்கே இங்கன்னு வருவாடா. நம்ம எந்த இடத்துல வேணா ஒளிஞ்சாலும் அவன் வந்துடுவா. அதனால நாம் சுற்றி முற்றி தேடணும். நம்ம அந்த எல்லோ கீ வேறு இன்னும் கிடைக்கலடா. இந்த ரூமில் வச்சுருக்காங்களா? இப்போ இந்த எல்லோ கீக்கு நம்ம அவஸ்தைப்பட்டோமே. என்ன புதுசாக நிறைய ரூம் கண்டுபிடிக்கிறா? ஐயோ, அடிச்சிட்டாடா. இவ அடின்னு தானே வாங்கணும் ஆசைப்பட்டேன், வாங்கு. ஐயோ, என்னம்மா அடிச்சுட்டு வந்து ஆசையாக பார்த்துனுக்குறா? இப்போ நம்ம Day 2 வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இவன்கிட்ட பேசினே இந்த கேப் நம்ம வந்துட்டோம். என்ன திரும்ப போர்டில் என்னமோ எழுதி போடுறாங்க? ஆமாம், படிக்கிறியா உட்காந்து அவகிட்ட? இல்லை, வந்து அடித்து போட்டுற போகிறான். சரி வாங்க, நம்ம அதே மாதிரி சவுண்டு கொடுத்துட்டு நம்ம இந்த வழியாக போயிடலாம். நமக்கு டைமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நிறையா வந்து ப்ராசஸ் இருக்குது அந்த வேன் எஸ்கேப்புக்கு. இப்போ வாங்க, நம்ம வந்து இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அது வழியாக வெளியில் போகணும். அப்படி என்ன ப்ராசஸ் இருக்குது சொல்லு கேட்போம்.
முதல்ல நாம் வந்து வேன் ஒன்று ஸ்கூல் வெளியில் இருக்கும், அந்த வேனுக்கு வந்து எல்லோ கீ போட்டு ஓப்பன் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து ஒரு எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்து அந்த வேனுக்குள்ளே ஒரு சூட் கேஸ் மாதிரி இருக்கும், அதில் ஊற்றிட்டோன்னா அவள் வந்து அந்த துணியெல்லாம் க்ளீன் பண்ணுவாள். அந்த கேப்பில் நம்ம அந்த பெட்டிக்குள்ளே போய் உக்காந்துடணும்டா. அதுக்கப்புறம் வேன் எடுத்து கூட்டின்னு போயிடுவா நம்மளை. ஓ அப்படி வரியா? சரி சரி. இப்போ என்ன டக்குன்னு கிரவுண்டுக்கு வந்துட்டேன். இது பார்த்தா கிரவுண்டு மாதிரி தெரியுதா உனக்கு? ஆமாம், அதை பாரு, மேலே அந்த ஃபுட்பால் போடுறதுக்காக இதுவெல்லாம் இருக்குது. என்ன இலவோ ஒன்றும் தெரிலடா, கிரவுண்டில் மண்ணு கூட இல்லை பார்த்தியா? இது கிரவுண்ட் இல்லை, ப்ளே கிரவுண்டு. ஸோ ரொம்ப அறிவாளி ஆயிட்டானே நம்ம பண்ணி. இப்போ ஏமா நீ இந்த சைடு வர? அந்த சைடு வராடா, அவட்ட அடியா வாங்க போகிற வாடா. இப்போ வந்து நமக்கு முக்கியமாக ஒரு க்ரோ பார் வேணும்டா. அது வந்து இந்த பாய்ஸ் பாத்ரூமுக்கு சைடில் ஒரு ரூம் மாதிரி இருக்கும். ஐயோ வர வர வர, ஓடு ஓடு. ஏன்டா பயமுறுத்துற? நானே பயப்படல, நீ ஏன்டா இப்படி பயமுறுத்துற? முதல்ல நம்ம வந்து அவளை திசை திருப்பி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். போ போ போ. எங்கே போகிற இப்போ? பெட்ரூம்க்கா? ஆமாம். எப்படிடா கண்டுபிடிச்ச? நீ ஓடுற போக்கிலே தெரியுது. சரி சரி இரு, அவள் இப்போ வருவா. அப்புறம் அழகா இருக்காளா? ஐயோ வேணாம், என்ன இப்படி கூண்டு உன்னை கிளவியா இருக்கா? கிளவி தாண்டா, என்ன கிளவி மாறின்ற. சரி வா, இப்போ நம்ம போகலாம். இப்போ வந்து நம்ம அந்த பார்க்கில் போய் ஒரு க்ரோபார் எடுக்கணும். அப்புறம் பாய்ஸ் பாத்ரூமில் ஒரு சாவி மாதிரி ஒரு டனல் மாதிரி வரும், அது வழியே போய் ஒரு சாவி எடுக்கணும். இப்போ வாடா, நம்ம போய் அந்த பார்க் போய் க்ரோபார் எடுக்கணும். இப்போ வராலான்னு பார்த்துடலாம் இரு. பார்க்குன்னெலாம் சொல்கிறியே, என்னங்க கொஞ்ச நேரம் விளையாட விட்டு போறியா? சரிடா, விளையாட விட்டு போகிறேன். பக்கத்தில் சுடுகாடு இருக்கும். இந்த பேய் ஈவலன் பேய், அப்புறமா நிறைய பேய்ங்க இருப்பாங்க. அவங்க கூட விளாட்னு இருக்கியா? ஐயோ, நான் அந்த சுடுகாட்டுக்கு பயம் மூஞ்சியே பார்த்துட்டு போயிடுவாமா. அடிச்சிருவேன். இப்போ நம்ம இவன்கிட்ட பேசினே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க க்ரோபார் எடுத்துகிட்டு பாய்ஸ் பாத்ரூம் போய். சுடுகாடா? மூடி இருக்கே. பின்னாடி இருக்குடா சுடுகாடு, விட்டு வரவா? வேணாம் வேணாம். சரி வாங்க, இதுதான் பாய்ஸ் பாத்ரூம். இங்கே வந்து ஒரு ஓப்பன் மாதிரி இருக்குல்ல, இது ஓப்பன் பண்ணி நம்ம போகணும். பாய்ஸ் பாத்ரூம்லாம் சொல்கிறியே, இதுக்குள்ளே வருவாளா? வருவாடா, அவள் எந்த இடத்துல வேணால் வருவாடா. ஐயோ, என்ன இந்த ஸ்கூலில் நிறைய டனலாகவே இருக்கும் போல இருக்குது. ஆமாம், நான் தான் உருவாக்கி வச்சேன். கேட்குற கேள்வி எப்போ நான் கட்டினேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வழியாக போனோம். அப்போ தான் வந்து இந்த வேன் இருக்க இடத்துக்கு நம்ம போக முடியும். நம்ம வந்து நின்றுட்டே போனோன்னா இந்த மேலே பைப்பில் அடிபட்டுருவோம். அதனால் நம்ம உட்காந்து தான் போனோம். இப்போ என்ன ஏனில ஏறி எங்கே போகிற? வெளியில் போகிறேன்டா. என்ன வானம் தெரியுது? இப்போ எங்கே போகிற நீ? இப்போ வந்து அவள் இங்கே தாண்டா உட்காந்துட்டு இருப்பா. அப்போ தான் நம்ம பெயிண்ட் ஊற்றி பண்ணோம். இந்த சாவி எடுத்துக்கலாம், இந்த சாவிக்காக தான் வந்தோம். ஏன்னா இந்த சாவி இருந்தால் தான் இப்போ க்ளோஸ்லலாம் இருந்துச்சுல ஒரு 2-3 ரூமு, அதெல்லாம் வந்து. என்ன கதவுல சுற்றி தேடுது? வரா இருக்க போல, ஓடு. சரிடா, அவளை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்க போல. என்ன சைடில் ஒரு பொம்பளை ஓடுறா? எந்த பொம்பளைடா? வேன் பக்கத்தில் ஒருத்தி ஓடினாலே. அப்படியா? நான் பார்க்கலையே. சரி சரி. இப்போ வந்து அந்த பொம்பளை வந்து நம்மளை பார்த்தானா ஓடிடுவா, ஏன்னா பயந்து ஓடுறா. அப்போ வந்து தூங்குற கேப்பில் தான் நம்ம வந்து அந்த சூட்கேஸ்குள்ளே போனோம்டா. புரிஞ்சிச்சா? புரிஞ்சுது. இப்போ என்ன சாவி அந்த ரூமில் போடணுன்ட்டு வேறு ரூமில் போடுறேன்? இது வந்து ஒரு எல்லா ரூமுக்கும் போடுற சாவிடா. இது வந்து மோஸ்ட்லி வந்து இம்பார்ட்டண்ட்டான ரூமுக்கு வந்து இந்த சாவி போடலாம். அதனால தான் நான் இதை வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தேன். சரி சரி. இப்போ எங்கே போகிற? இப்போ நான் வந்து பெட்ரூமுக்கு போறியா? எப்படிடா கண்டுபிடிச்ச? நீ ஓடுறதுலே தெரியுது. இது 2வது வாட்டி நான் உன்னை கண்டுபிடிக்கிறேன். செம்ம நல்ல நாலேஜ். நீனும் ஊறி போயிட்டேன் இந்த ஈவனில் இதுலேயே. எப்படா இவ உள்ளே வந்தா? அவள் வரும்போது வருவா. நீ அவளையே நினச்சிட்டு இருக்கனால அவளே பார்க்குற. சரியில்லை. உள்ளே வந்து உட்காந்ததுக்கப்புறம் அவன் வந்து இப்படி திரும்பி பார்த்துட்டு ஓடுறா. சரி இரு, அவள் சத்தத்தை போடுவோம். அவள் எந்த சைடு வரான்னு பார்ப்போம். அவள் வரமாட்டா, நீ இந்த சைடே போ. டனலுக்குள்ளே தான் நான் போவேன். சரி நீ டனலுக்குள்ளேயே போ. ஒரு நாள் உனக்கு சமாதி இந்த டனலுக்குள்ளே தான். அடிச்சு வாயை வச்சிரு இந்த மாதிரி பேசியிருந்தேனா? இப்போ எதுக்கு அவ்வளோ பெரிய வழி இருக்கும் போது இதில் பூந்து போகிற? அவள் வந்து அவுட் ஆகிட்டோன்னா நம்ம கஷ்டப்பட்டது வேஸ்ட்டாக போயிடும்டா. வரா பாரு, போ. அவளையே கண்காணிச்சிட்டு இருக்கனால நம்ம இந்த கேமை முடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நம்ம காட்டு பண்ணிக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும். அவளையே நினச்சிக்கிட்டு இருக்கனால அவன் வந்து அவள் எங்கே வந்தாலும் இவன் வந்து சொல்லிடுறான்னா நம்ம தப்பிச்சு போயிடுறோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறீங்க நீங்கள்? கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதிர்க்க வரும்போது பார்க்குறதுல இவன் அவளையே நினச்சிட்ருக்கேன்னு சொல்கிறான். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஆமாம் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ வந்து அவள் வந்துட்டுருக்கா. நீ அவளை பற்றி பேசணுன்னே அவள் வரா பார்த்தியா? வந்துட்டா, எட்டி பார்க்குறா பாரு. குந்தாணி, உன்னால தாண்டி இவன் என்னை பற்றி பேசுகிறா.
ஏய் அவள் வந்து சொல்கிறா பாரு, நீ என்ன பற்றி நினச்சிக்கிட்டு நன்றிண்ணா. பாரு அப்படி வேண்டிக்கிட்டே இருக்கா. வாயை மூடு. இது அவள் வராளான்னு நம்ம கொஞ்சம் கதவு தட்டி தட்டி விளாண்டு பார்க்கலாம். இப்போ அடுத்து எங்கே தான் போகிறேன்? என்னை சுற்றி சுற்றி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கேன். இருடா, பிறக்காதடா. பிறக்காதேன்னு சொல்கிற என்ன? லூஸ் ஆயிட்டியா? மகளே நீங்கள் சொல்லுங்கள், இவ காட்டு பண்ணியா நான் காட்டு பண்ணியான்ட்டு. டேய் உன் கூடயே சுற்றி சுற்றி லூஸாகவே ஆக்கிட்டீங்கடா. இப்போ வாங்க நம்ம போய் எல்லோ கீயை போட்டு அந்த வேனை ஓப்பன் பண்ணி துணியில் பெயிண்ட் ஊற்றி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் இந்த வீடியோக்கு இன்னும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எல்லாமே பண்ணிக்கோங்க. வாங்க போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இவன் சொல்கிறானாவது நீங்கள் போடுங்க, ஒரு காமெடி பீஸ் சொல்லுதுனாவது. எங்கே இங்கே இருக்கிறவளை காணோம். ஐயோ அங்கே தான் நிற்கிறா, திரும்ப கத்திக்கிட்டு ஓடிட போகிறா. ஆமாம் டே, எப்படி உனக்கு மட்டும் கண்ணு தெரியுது மக்களே, பார்த்தீங்களா? அவன் எப்படி வந்து ஈவலன்னு அப்படியே காதல் பறக்குது அவன் நெஞ்சில். அப்படிலாம் இல்லை, அது ஈவல்லனே இல்லை. முதல்ல அவள் வந்து துணி எடுத்து போடுற வேலைக்காரி. ஓ, வேலைக்காரியும் கரெக்ட் பண்ணிட்டேன். சரி சரி, என்னம்மா நீ நான் வர மாதிரியே தெரியல. வெளியே போய் பாரு. வரணும்னு ஆசைப்படுறேன் நீ. இப்போ போய் பாரு. இருடா பார்ப்போம். வேனே போயிடுச்சுடா. இப்போ என்ன பண்ணுறது? இப்போ நம்ம பெயிண்ட் எடுத்துடலாம். பெயிண்ட் டப்பா இருக்குது. உன் மூஞ்சில் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணி விடுவாடா. வேணாம். சரி இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வேன் திருப்பி வரத்துக்குள்ள நம்ம போய் அந்த சைடு ஒளிஞ்சிக்கலாம். அப்போ தான் வேன் திருப்பி வரும். அப்படி வேன் பின்னாடியே வந்து இருக்க முடியும். ஐயோ என்னதான் என்னை வந்து சுற்றி சுற்றி எனக்கு கால்லாம் வலிக்குது. கால் வலிக்குதா? அப்படி இங்கே ஈவலன் கூட விட்டு போயிடவா? வேணாம். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், வேன் வந்து அந்த டோர் வழியாக தான் வரும். நாம் கொஞ்சம் நேரம் இங்கே ஹைட் ஆகிட்டுருக்கலாம். வேன் வருது பார்த்தீங்களா அந்த டோர் வழியா? என்ன வேனுக்கு முன்னாடி உட்காந்துருக்கேன், திரும்ப எடுத்துகிட்டு போயிடா பயந்து வண்டியை. என்ன நினச்சினுக்கிறேன்? என்னை பார்த்தா பயப்படுற அப்படியே ஒரு தேவதை மாதிரி இருக்கேன்டா நான். மூஞ்ச பார்த்தா ஈவலனை விட பயங்கரமாக இருக்குது. அப்போ ஈவலன்னா பெட்டர்ன்னு நீ சொல்கிற? ஆமாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவன் ஈவலன்னே என்னோட அழகாக இருக்குன்னு சொல்கிறான். இப்போ எப்படிப்பட்ட இவன் ஒரு கஞ்சக்காரன்னு பார்த்துக்கோங்க. இவனை பற்றி கமெண்ட்டில் நல்லா எல்லாம் திட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். யார் எப்படி இருக்கான்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை வந்து தெரிஞ்சுப்போம். இவளுக்கு எதனா பேர் வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் வைக்கலாம். ஈவலனுக்கும் சேர்த்து பேர் வைங்க. உங்கள் பேரையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் பேரை வந்து நாங்கள் வீடியோவில் சொல்லுவோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இவன் சொல்கிறது ஒரு விதத்தில் கரெக்டு தான். அப்பப்போ கொஞ்சம் மூளை வருது, அப்பப்போ மூளை காணாமல் போயிடுது. இப்போ வந்து அங்கே தூங்குறாளா? தூங்கிட்டு இருக்கா பாருங்க. இப்போ நம்ம பெட்டியை திறந்து பெயிண்ட்டை ஊற்றி விட்டுடலாமா? ஊற்றுங்க. இப்போ வாங்க நம்ம போய் கொஞ்சம் ஹைட் ஆகிக்கலாம். அவன் துணி எடுக்கிறதுக்குள்ளே எடுத்து அப்படி தூக்கி போடுறதுக்குள்ளே நாம் வந்து என்ன பண்ணிடலாம், அந்த பெட்டிக்குள்ளே போய் மடித்து படுத்துக்கலாம். அப்படியா? 2 பேருக்கு இடம் பத்தும் வாயிலே ஒரு குத்துன்னு அப்படியே சுருண்டு போயிடுவேன். அப்புறம் நான் சைடில் உட்காந்துப்பேன், அவ்வளோதான். என்னமோ ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். என்னை இங்கேருந்து சேஃபாக வேலையை கூட்டிகிட்டு போனால் போதும். அப்படியே இவளன்னு சொல்கிறேன். ஆனால் அவளை விட்டு எப்படி பிரிஞ்சு போகணும்னு நீ நினைக்கிறேன்னு எனக்கு தெரியல. என்னம்மா நீ இவளனை விட்டு பிரிஞ்சு போன்ற? அப்போ பிரிஞ்சு போகக்கூடாதுன்னு ஒன்று ஆசை. நீ சொல்லியிருந்தா நான் மட்டும் எஸ்கேப் ஆகிருப்பல. ஏன்டா? நான் உன் கூட வந்துட்டுருக்கேன். வந்தானா உனக்கு வந்து தகவல் சொல்கிறதெல்லாம் வந்து நான் இவளனை கரெக்ட் பண்ண பார்க்குறேன்னு நீ சொல்கிற. ஆமாம், அதுதான் மக்களே உண்மை. நீங்கள் இவனுக்கு புரிய வைங்க, கமெண்ட்டில் வந்து நல்லா சொல்லுங்கள். இப்போ வாங்க, அவள் வந்து துணி எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கா. இப்போ வந்து நம்ம அந்த பெட்டிக்குள்ளே போய் படுத்துக்கலாமா? என்ன குந்தா நீ இப்படி தூங்குறா? வேணா எழுப்பிடுறியா? வேணாம், நம்மளால் அப்புறம் தப்பிக்க முடியாது. அப்பா 2 பேரும் எப்படியும் மடிச்சு உக்காண்ட ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மூட்டா கதுவை போகிறா பாருங்க. டேய் ஆள் போதுடா. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வண்டி கிளம்ப போது இந்த வீட்டை விட்டு 2வது தடவையாக நாம் எஸ்கேப் பண்ணுறோம். என்னம்மா நீ தான் இது ஸ்கூலுன்னா உன் வாயிலே திரும்ப வீடுன்னு சொல்கிற? ஆமாண்டா, வீடுன்னு ஸ்கூலே நமக்குலாம் பிடிக்காதுல்ல. நீங்கள் இன்னும் ஃபஸ்ட்டு பார்த்தானா டோர் எஸ்கேப் பார்க்கலன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் மறக்காமல் பாருங்கள். அந்த வீடியோக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நமக்கு வந்து ரிவார்டாக 75 காயின்ஸ் கிடச்சிருக்கு. நமக்கு இப்போ டோட்டலாக 85 இருக்குது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதோட செகண்ட் பார்ட் நல்லா முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் 3rd பார்ட் போடணுமா இல்லை வேறு கேம் போடணுமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சுருங்க, அப்போ தான் எங்கள் வீடியோ வரும். இதுக்கப்புறமா வந்து நீங்கள் எங்களை வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா பாய்.